அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் வெஜிடபிள் பிரியாணி தான். அதுக்கு தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன், மல்லி இலை, புதினா தழை, ரெண்டு பச்சை மிளகா, வெங்காயம், 2 ஸ்பூன் தயிர், அரை எலுமிச்சம்பழம் புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே மீன் மேக்கர்னு சொல்கிற சோயா பீன்ஸ் கழுவி அதை புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஒரு 4 ஏலக்காய், ஒரு 3 துண்டு பட்டை, ஒரு 4-5 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கரம் மசாலா தூள் நான் எடுத்து வச்சுருக்கேன், அது 1 ஸ்பூன் போடுவேன் தாளிக்கிறப்போ. தனி மிளகாத்தூள், இவ்வளோ தான். இதை போட்டு செய்ய போகிறோம் பாருங்கள். தாளிப்புக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காயை போடுறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு, அதனால இப்போ போட்டிருக்கிறேன். வெங்காயம் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காமிக்கவே இல்லை, சாரி. அது எடுத்து வச்சுருக்கேன், தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் வதங்கணுன்னு இதை போடுவேன். இதுக்கு வேறு எந்த பிரியாணி இலையோ எதுவுமே, கல்பாசி இதெல்லாம் அனாசி முக்கெலாம் எதுவுமே போடுறதில்ல. ஸ்டார் பூ அதெல்லாம் எதுவுமே போடுறதில்ல. வெறும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மட்டும்தான் வாசனைக்கு. அப்புறம் கரம் மசாலா தூள் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறது கொஞ்சம் போடுவேன். வெங்காயம் வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். ஆயில் அளவாக ஊற்றல, எனக்கு எவ்வளோ தேவைப்படுதோ சமையலுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிருக்கேன். நீங்களும் எவ்வளோ அரிசி காய்கறி போடுறீங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கங்க. அதுக்கு நான் அளவு சொல்லலை. பச்சை மிளகா 2 எடுத்து வச்சேன்ல, அதை போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு, அதனால் பச்சை மிளகா போடுறேன். தக்காளி போடுறேன். மல்லி இலை போடுறேன். மல்லி இலை பார்த்துக்கு மல்லி இலை போடுறேன். புதினா போடுறேன். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். அதை எப்படி போட்டால் இப்படி வதங்கி வந்துருச்சு தக்காளி. இப்போ கரம் மசாலா தூள் நான் வீட்லேயே அரைச்சி வச்சது தான், அது போடுறது 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் தான் போடுறேன். ரொம்ப நிறையா போடல, அவ்வளோதான், 1 ஸ்பூன் தான் போடுறேன். தனி மிளகாத்தூள், வேறு மஞ்சள் பொடியில் எதுவும் போட மாட்டேங்குது, தான் கலருக்கே தான். அதனால் தனி மிளகாத்தூள் போடுறேன் பாருங்கள், காரத்துக்கு தகுந்த மாதிரி போடுறேன். 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், போதும். 2 பச்சை மிளகா போட்டிருக்கோம், ரொம்ப போட்டால் உரைக்கும், அவ்வளோதான். அதை போட்டு அது கொஞ்சம் இப்படி இது பண்ணிவிட்டு இப்போ தயிர் எடுத்து வச்சுருக்கோங்க, 2 ஸ்பூன் தயிர், அதை போட்டுறேன். தயிர் ஊற்றினா தான் மசாலா அடி பிடிக்காமல் இருக்கும், அதனால் தயிரை ஊற்றுறேன். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு, கரம் மசாலா தூள் எல்லாம் போட்டது. இப்போ இந்த மீன் மேக்கர் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை போடுறேன். இது நல்லா அலாசி 2-3 தடவை அலாசி புளிஞ்சு வச்சுருக்கேன். சுடுதண்ணியில் ஊற வச்சு நல்லா அலாசி புளிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் அறுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, பச்சை பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு, அதுவும் போடுறேன். இந்த லெமன் ஊற்றுறேன், அரை மூடி லெமன் புளிஞ்சு வச்சுருந்து பார்த்தீங்களா, அரை பழம், அதை ஊற்றுறேன். சும்மா
சும்மா ஒரு கிண்டு கிண்டிட்டு அவ்வளோ காய் நல்லா இதாகிடுச்சு, வதங்கிடுச்சு. இப்போ அரிசியை போடுறேன். அரிசி போட்டு ஒரு கிண்டு கிண்டி விடுங்க. இல்லைன்னா குக்கரில் வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காய்கறி மட்டும் மேலே நிற்கும், சாப்பாடெல்லாம் அரிசியெல்லாம் அப்படியே அடியில் போய் அப்படியே சாப்பாடாக வெந்து நிற்கும். அதனால இப்படி தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே இப்படி காய்கறியோடு போட்டு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா இப்போ தண்ணி ஊற்றிடுவேன். சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு அரிசிக்கு தேவையான தண்ணி ஊற்றிடுவேன். ஒரு கிண்டு கிண்டிக்கிறேன். உப்பு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் போடுறேன். தண்ணி அளந்து வச்சுருக்கிறேன், அதை ஊற்றுறேன். தேவையான அளவு உப்பு போடுறேன். தேவையான அளவு உப்பு போட்டேன். அவ்வளோதான். இதை மூடி வச்சிடலாம். வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். பாருங்கள், சாப்பாடு விசில்லாம் அடங்கிருச்சு. அடங்கப்போ பாருங்கள் பலன்னு வந்துடுச்சு. எல்லாமே நல்லா வெந்து கரெக்டான பதத்துக்கு இருக்குது. சோறு உதிரி உதிரியாக தான் இருக்குது. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நல்லா பாருங்கள், தொட்டுக்கிறதுக்கு வந்து தயிர் பச்சடி கலராக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இதில் வந்து மாதுளம்பழமும் கேரட்டும் சீவி போட்டிருக்கேன். நல்லாயிருக்கும், எங்களுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி செஞ்சால், அதனால் அப்படி போட்டிருக்கேன். இதில் இன்னும் மாங்காய் வெள்ளரிக்காய் இருந்தாலும் போடலாம், எங்கிட்ட இல்லை, அதனால் இதை மட்டும் போட்டிருக்கேன். பாருங்கள், அவ்வளோதான். இன்றைக்கி காலையில் சமையல் அவ்வளோதான். டிஃபனுக்கு வந்து தோசையும் தக்காளி சட்னியும் வச்சுருக்கேன். இது மதியத்துக்கு இந்த சாப்பாடும் தயிர் பச்சடியும், முட்டை வேகுது. அவ்வளோதான். பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தப்பு இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன்.